Well, grammar enhanced. In this video, we are going to discuss a life quote. See, in everyone's life, there comes a moment when we must pay a steep price for something as simple as a smile, a gesture of kindness, or a small step towards improvement, even after putting in hard work and traveling in an honest path. My practical advice for those facing such challenges is let it go. Allow others to live your life, but never compromise your self respect. Change is inevitable. One day, everything will transform. Wait patiently. நம்மளோட வாழ்க்கையில் பெரும்பாலானோட வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும். ஒருத்தரோட ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் கிடைக்கணும், ஒரு சின்ன ரெகக்னிஷன் கிடைக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்குது, ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் நல்லா இருக்குமே, நம்மளோட ஹெல்த் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் நல்லா இருக்குமே, நம்மளை இன்னொருத்தவங்க ஒரு அட்ஜஸ்டபுளாக இருக்காங்கன்னா இருக்கணுமே, ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணுமே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம நிறைய மெனக்கிட வேண்டியிருக்குது, நம்ம நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்குது. நம்ம எவ்வளோதான் நேர்மையாக கடினமாக உழைத்தாலும் இந்த விஷயங்கள் தேவைன்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய இழக்க வேண்டி இருக்கிறது. அப்படியெல்லாம் போகும்பொழுது ஒரு கட்டத்தில் என்ன எல்லாருக்கும் எல்லாமே சாதாரணமாக கிடச்சிட்டே போகுதே, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு அது நம்மளுக்கு கிடைக்குமா? அந்த கஷ்டத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா சில சமயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பெறுவதற்காக முயற்சிக்கிறோமோ அதோட வேல்யூவை விட அது அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கலாமான்னா வேண்டியது கிடையாது. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, லெட் இட் கோ, விட்டுருங்க. உன்னை இழுத்து பார்க்குறீங்க, அது நிற்கலை அப்படின்னு சொன்னால் தட்ஸ் நாட் யுவர்ஸ், அது உங்களோடது கிடையாது. அது வழியில் போக விட்டுட்டிங்கன்னா அதுவும் ஃப்ரீயாக இருக்கும், நம்மளும் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது அடுத்தவங்க வருவாங்க போகிறாங்களாம், போயிட்டோம், என்ன வேணாலும் போகட்டும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் நமக்கான சுயமரியாதையும் எந்த இடத்துல இழக்காமல் பார்த்துக்கணும். வாழ்க்கையில் மாற்றம் என்பது முக்கியமானது, தவிர்க்க இயலாதது. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகும்பொழுது மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, மாற்றம் என்பதே மாறாத ஒன்று. அடுத்தடுத்து சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா? அதே போல் நம்மளுடைய கஷ்டமான காலமும் மாறும் இல்லையா? அதுவும் மாறி நல்ல காலமாக மாறும் இல்லையா? அது வரைக்கும் பொறுமையாக காத்திருப்போம். நன்றி.